إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا فاعبد ربك حتى يأتيك اليقين أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உன்னத சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் தந்தல் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவுடைய அமர்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது ரமலான் மாதம் முடிந்து முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று ஹாசிபு கபல அன் துஹாசபு, இறைவன் உங்களை விசாரிப்பதற்கு முன்பாக உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று இந்த நேரத்தில், இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்ன சுய பரிசோதனை? ரமலானுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையும் ரமலானுக்கு பின்பு இப்போ இருக்கிற வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ரமலானுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், இந்த ரமலான் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தந்தது, இந்த ரமலான்
நம்மை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறதா என்கிற சுய பரிசோதனை நாம் ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன்பாக 5 நேரம் தொழாத நான் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக நான் தொழுகிறேன் என்று சொன்னால் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்று அர்த்தம். ரமலானுக்கு முன்பாக தொழாத நான் இன்றும் நான் தொழாமல் தான் இருக்கிறேன் என்கிற நிலை இருக்குமானால் இந்த ரமலான் நம்மை பக்குவப்படுத்தவில்லை என்று அர்த்தம். ரமலானுக்கு முன்பாக குர்ஆனை தொழாத நான் ரமலானுக்கு பிறகும் நான் குர்ஆனை ஓதுவதில்லை தொழுவதில்லை என்று சொன்னால் இந்த நோன்பு நம்மை பக்குவப்படுத்தவில்லை என்று அர்த்தம். ரமலானுக்கு முன்பாக இபாதத்துக்களிலே எப்படி குறைவு கண்டோமோ அதே குறைவு இன்றும் நம்மை நீடிக்கிறது என்று சொன்னால் இந்த ரமலான் நம்மை பக்குவப்படுத்தவில்லை என்று அர்த்தம் சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை கடமையாக்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை லஅல்லக்கும் தத்தகூன் என்கிற வார்த்தை. இந்த ரமலான் இந்த நோன்பு உங்களை இறை அச்சவாதிகளாக இறை விசுவாசிகளாக ஆக்கக்கூடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்போ இந்த நோன்பு நம்மளை பக்குவப்படுத்தலைன்னு சொன்னானா, இந்த நோன்பு என்னை தொழுகையாளியாக மாற்றவில்லை என்று சொன்னால் நாம் வைத்திருக்கிற நோன்பு வெறும் காணல் நீர் தான், எந்த பயனும் கிடையாது. காலை முதல் மாலை வரை உண்ணாமல் குடிக்காமல் இச்சைகளை கட்டுப்படுத்தி ஒரு மாத காலம் நாம் வைத்த அந்த நோன்பு என்னை பக்குவப்படுத்தவில்லை, என்னுடைய வாழ்விலே மாற்றத்தை தரவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பு வெறும் வீண்தான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ருப்ப சாயிமின், எத்தனையோ நோம்பாளிகள் லைஸ லஹு மின் சியாமின் இல்லல் ஜூ, வெறும் பசியும் பட்டினியும் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த நோம்பாளிகளாக நாம் இருக்கக்கூடாது. இந்த ஹதீஸ் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறது பாருங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாம பருகாம இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த நோன்பு என்னை பக்குவப்படுத்தலைன்னு சொன்னானா இந்த நோன்பு நோட்டதற்குண்டான எந்த பலனும் கிடைக்காதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நோன்பு நம்மை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். ரமலானுக்கு முன்பாக வார வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வந்தனா இந்த ரமலான் வந்த உடனேயே 5 வேளை தொழுகை பயிற்சி எடுத்த நாள் இனியும் அந்த பயிற்சியில தான் இருக்கிறேன் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுக்கு முன்பாக குர்ஆன் ஓதாத நான் இந்த ரமலான் எடுத்த பயிற்சியின் மூலமாக தினசரி நான் திருமறை குர்ஆனோடு ஒரு தொடர்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட நோம்பாளிகள் தான் ரையான் என்கிற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ரையான் என்கிற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த நோன்பு நம்மை பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால், இந்த நோன்பு நம்முடைய வாழ்வில் எந்த மாற்றத்தையும் தரவில்லை என்று சொன்னால் ஒரு காலமும் ரையான் என்கிற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நோன்பு நம்மை பக்குவப்படுத்தி என்று சொன்னால் இந்த நோன்பின் மூலமாக 2 மகிழ்ச்சிகள் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ஒரு மகிழ்ச்சி நாம் அடைந்து விட்டோம். என்ன மகிழ்ச்சி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிஸாயிமின் ஃபர்ஹதானி, நோம்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. ஒரு மகிழ்ச்சி நம்ம அடைஞ்சிட்டோம். என்ன மகிழ்ச்சி? ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திரு, நோன்பு திறக்கிற நேரத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சி. அது என்ன நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அப்படின்னா, அல்லாஹு தஆலா இந்த நோன்பை எனக்கு கடமையாக்கிய நாள் முதல் இன்று வரைக்கும் இந்த நோன்பை விடாமல் நோக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறானே என்கிற அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த நேமத்துக்காக வேண்டி நாம் மகிழ்ச்சி அடைவது, அல்லது காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருக்கிற பொழுது ஒரு உணவு வருகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியை நாம் அடைந்து விட்டோம். அடுத்த மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஃபர்ஹத்துன் ஹீன யல்கா ரப்பஹு, அண்ட சராசரங்களை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்து நமக்காக உணவு தந்து நமக்காக இரவுகளையும் பகலையும் தந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ்வை பார்க்கின்ற ஒரு சந்தோஷம், அல்லாஹ்வை பார்க்கின்ற ஒரு சந்தோஷம். எந்த அல்லாஹ் நமக்கு உணவு தந்தானோ, எந்த அல்லாஹ் நாம் நேர்வழி வருவதற்காக வேதத்தை இறக்கினானோ, அந்த வேதத்தை இறக்குவதற்காக நமக்காக ஒரு தூதரை அனுப்பினானோ, அப்படிப்பட்ட அல்லாஹுவை இந்த நோம்பாளி சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த இரண்டாவது மகிழ்ச்சி நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இந்த நோன்பு நம்மை பக்குவப்படுத்தி இருக்கணும், நம்மை தொழுகையாளிகளாக மாற்றி இருக்க வேண்டும், நாம் திருமறை குர்ஆன் தொடர்புள்ளவர்களாக நம்மை மாற்றி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் வாழுகின்ற மனிதர்களாக நம்மை மாற்றி இருக்க வேண்டும். அப்பத்தான் அந்த இரண்டாவது மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். சரி, இந்த நோம்பினுடைய விஷயங்கள் நம்ம பார்க்குற சமயத்தில் எப்படி இருக்கணும்? ரப்பானிகளாக இருக்கணுமா, ரமலானிகளாக இருக்கணுமா? நம்ம ரப்பானிகளாக இருக்க வேண்டும், ரமலானிகளாக இருக்கக்கூடாது. ரமலான் மாதம் மட்டும் குர்ஆன், ரமலான் மாதம் மட்டும் கொள்கை, ரமலான் மாதம் மட்டும் தான தர்மங்கள், ரமலான் மாதம் மட்டும் இந்த மாதிரி இபாதத்துக்கள், இப்படி இல்லாமல் மரணிக்கின்ற வரை இந்த இபாதத்துக்களை தொடர வேண்டும். அதுதான் மாற்றம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிற பொழுது ஃபஅ்புத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன்கிறான். அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். எது வரைக்கும் வணங்கணும்? ரமலான் வரைக்குமா? வார ஜும்மாக்கு மட்டுமா? வருஷத்துக்கு ஒரு முறையா? அல்லாஹ் நினைக்கும் போதா? இல்லை, யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு மௌத்து வருகின்ற வரைக்கும் நீங்கள் அல்லாஹை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் அல்லாஹ். இப்போ ரமலான் மாதம் மட்டுமல்ல, மரணிக்கின்ற வரை நம்ம என்ன செய்யணும் கேட்டானா, இந்த இபாதத்துக்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையே இபாதத்தாக மாற வேண்டும், வாழ்க்கையே இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தானே ஒவ்வொரு தொழுகையில் நாம் சொல்கிறோம், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் குர்பான், என் வாழ்வு, என் மரணம் எல்லாமே ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹுக்கு மட்டும்தான் என்று சொல்லுவோம். என் வாழ்க்கையே வணக்கமாக வேண்டும். வருஷம் அல்ல, நோம்பில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையே வணக்கமாக மாற வேண்டும், வாழ்க்கையே இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் உண்மையான முஃமின், அவன்தான் உண்மையான முஸ்லீம். எனவே இறைவனை வணங்குகிற பொழுது அந்த வணக்கம் என்பது மரணிக்கின்ற வரைக்கும் இருக்க வேண்டும். அது வரைக்கும் தொடர்ந்து இபாதத்துக்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஓய்வு என்பதே ஒரு மூமினுக்கு கிடையாது என்கிற நிலை வர வேண்டும். எல்லா நேரங்களும் இறை நினைவோடு வாழ வேண்டும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இடத்திலே கேட்கப்படுகிறது, இமாம் அவர்களே, எப்பொழுது ஒரு மனிதன் ஓய்வினுடைய சுவையை சுவைப்பான் என்று சொன்ன பொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது ஒரு மனிதனுடைய வலதுகால் சொர்க்கத்தில் எடுத்து வைக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் ஓய்வினுடைய சுவையை உணருவான் என்று சொன்னார். ஓய்வினுடைய சுவை எப்போது உணர வேண்டும்? சொர்க்கத்தில் நம்முடைய வலதுகால் எடுத்து வைக்கும் போதுதான் நமக்கு ஓய்வே இருக்க வேண்டும். அது வரைக்கும் தொடர்ந்து இபாதத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் ரமலான் முடிஞ்ச உடனே அடுத்த 6 நோன்பு, அது முடிஞ்சவுடனே அடுத்த ஹஜ்ஜுடைய சீசன், அது முடிஞ்சோன்னா மொஹர்ரம். இப்படி நம்முடைய வாழ்வு இபாதத்தாகவே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அவ்வப்போது இபாதத்துக்களை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே ரமலானுக்கு வந்த சகோதரர்களே, மரணிக்கின்ற வரை இந்த பள்ளிகளோடு, குர்ஆனோடு, இபாதத்துக்களோடு நம்முடைய தொடர்புகள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வச்ச நோன்புக்கு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். ரமலான் மாதம் மட்டுமல்ல, ஏனைய நாட்கள் இபாதத்துக்களை செய்ய வேண்டும். ஹதீஸ் எப்படி வருது? இரவு தொழுகை குறித்து ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை 11 ரக்காத்துக்கு மேலே தொழுது கிடையாதுங்கிறாங்க. 11 ரக்காத்து எடுத்துட்டோம். ரமலான் அல்லாத நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்களே, அந்த தொழுகை
இந்த ரமலான் நம்மிடத்தில் இருக்கிறதா? யோசிப்பார். இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா அப்துல்லா, ஒரு சஹாபி கூப்பிட்டு சொல்றாங்க, யா அப்துல்லா லா தகூனு மிஸ்ல ஃபுலான், இன்ன ஆள மாதிரி நீ ஆயிராது. ரசூல் சொல்றாங்க, இன்ன ஆள மாதிரி நீ ஆகிவிடாதே. வகான யகூமு மினல் லைல், அந்த மனிதன் இரவு நேரத்தை நின்று வணங்குகிறான். வதரக கியாமுல் லைலி, அதுக்கப்புறம் விட்டுறான். கொஞ்ச நாள் வணங்குறான், கொஞ்ச நாள் விட்டுறான். இப்படி ஆயிராத. ஒரு இபாதத்தை செய்தால் அந்த இபாதத்தை தொடர்ந்து செய் அப்துல்லா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு அறிவுரை கூறியதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அப்போ எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, அந்த இபாதத்தை தொடர்ந்து செய்யணும். ஏன்னா ரமலான் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் பொக்கிஷம். அவ்வளவு பெரிய ஒரு நேமத். அது நம்மை திருத்துவதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தான். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பனை அல்லாஹ் அந்த ரமலானில் தந்திருந்தான். ஹிதாயத்தை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பனை இந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு தந்திருந்தான். ஆனால் அந்த ரமலான் மூலமாக ஹிதாயத்து பெறலைன்னு சொன்னானா அந்த நோம்பின் மூலமாக எந்த பயனும் கிடையாது. சொல்லுங்கள், அது வெறும் வேஸ்ட் தான். ஏனைய மாசமாக இருந்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல நபருடைய உதாரணங்களை சொல்கிறான். அந்த உதாரணத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஒத்துலு அலைஹிம் நபஅல்லதீன ஆத்தைனாஹு ஆயாத்தினா, நபியே, ஒரு மனிதனுக்கு நாம் நேர்வழி காட்டினோமா இல்லையா, அந்த மனிதரை குறித்து நீங்கள் சொல்லி காட்டுங்கள். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டினான். அல்லாஹ் இதுதான் சரியான வழி என்று அல்லாஹ் தஆலா காட்டினான். பஅலம் இப்னு ஆவுரா என்று சொல்லுகிற ஒரு மனிதர், அந்த மனிதனை பற்றி தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லப்படுகிறது என்று சொல்லி தஃசீரில் பார்க்க முடிகிறது. பல்அம் என்கிற ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் அங்கே பேசுகிறான். அந்த மனிதருக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணாங்கட்டானா, ஹிதாயத்துக்கு உண்டான எல்லா விதமான நியமத்துக்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான், நேர்வழியை கொடுத்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நேர்வழியை விட்டு அந்த மனிதன் ஷைத்தானை பின்தொடர்ந்தான். ஷைத்தானை அந்த மனிதன் பின்தொடர்ந்தான். இறுதியில் அவன் எப்படி மாறினான் என்று சொன்னால், ஒரு நாய் நாக்கை கீழே தொங்கப்படுவதை போன்றவன் ஆகிவிட்டான். அந்த நாய்க்கு நீ உதவி செஞ்சாலும் சரி, உதவி செய்யாட்டாலும் சரி, நாய் எப்படி நாக்கு தொங்கப்படுமோ அதனுடைய நிலைதான் அவனுக்கு என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு நேர்வழி கொடுத்தும் கூட அந்த நேர்வழி பெற்று சொர்க்கத்துக்கு போகாத அந்த மனிதன் ஷைத்தானுடைய அடிச்சுவதை பின்பற்றி சென்று விட்டான். உலகம்தான் பெரிது என்று வாழ்ந்து விட்டான். அந்த மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா வசனத்தில் சொல்றான். அப்படின்னா அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு நியமத்தை, ஒரு அருளை, ஒரு ஹிதாயத்தை, திருந்துகின்ற வாய்ப்பை அல்லாஹ் இந்த ரமலானில் நமக்கு தந்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருந்தி சொர்க்கத்துக்கு சென்றோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை அந்த நேர்வழி நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால் இந்த பனூ இஸ்ரவேல் சமுதாயத்தில் இந்த பல்அமை போன்று நாய்க்கு ஒப்பாக அல்லாஹ் தஆலா சொன்னானே, அதுக்குத்தான் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த இபாதத்தில் நேர்வழி கொடுத்தும் வாய்ப்பை கொடுத்தும் அதை தவறுவிடுவது என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்பதை சொல்லி காட்டுவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற மனிதனுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று நம்மால் பார்க்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு இபாதத் என்று சொன்னால் அந்த இபாதத் என்பது நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் மாற்றம். இப்போ நம்ம தொழுகிறோமா? முக்கியமாக இந்த ரமலானில் நாம் எடுத்த பயிற்சிகள், முக்கியமான பயிற்சி என்ன தெரியுமா? 5 நேரம் தொழுகிறது. கூட்டமாக ஆளுகள் ஃபஜ்ருக்கெல்லாம் ரமலானுக்கு முன்னாடி வண்டி எடுத்துட்டு போனாலும் நாதி இருக்காது, ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். நாய்கள் கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பயந்து தான் வண்டி எடுத்து போக வேண்டியதாக இருக்கும். ரமலானில் பார்த்தா அவ்வளவு மகிழ்ச்சி. எல்லா வீடுகளும் லைட் எரியுது, எல்லாம் தொழுகைக்கு வராங்க, போகிறாங்க, வர்றாங்க, அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதே நிலை ரமலானுக்கு பிறகு நீடிக்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் சகோதரர்கள். இப்போ ரமலானில் எடுத்த முதல் பயிற்சி என்ன? 5 நேரம் தொழுகிறோம். முதல் ஸ்டெப்பில் உட்காருவோம். எந்த இபாதத்து இருக்கோ இல்லையோ, நோம்பும் தொழுகை நம்ம இடத்துல இருக்கு. ஆனால் அந்த தொழுகை நம்மகிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். 5 கடமைகளில் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றதற்கு பிறகு இரண்டாவதாக
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன கேட்டால் இந்த தொழுகை தான். அந்த தொழுகை எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, தொழாதவன் காஃபிர்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஹஜ்ஜுக்கு உண்டான பொருளாதாரம் என்கிட்ட இருக்கு, ஹஜ்ஜுக்கு செய்வதற்கு உண்டான வலிமையும் என்னிடத்தில் இருக்கிறது. நான் ஹஜ்ஜுக்கு போகலன்னு வச்சுங்களேன், அதுக்காக வேண்டிய ரசூல் அவனை காஃபிர் என்று சொல்லவில்லை. நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறது, ஆனால் நோன்பு வைக்காமல் இருக்கிறான், அவனை பார்த்து ரசூலுல்லாஹ் காஃபிர்னு சொல்லலை. ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதி இருக்கிறது, ஆனால் அவன் ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறான், அவனை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர் என்று சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர் என்று யாரை சொன்னார் என்று சொன்னால், யார் தொழாமல் இருக்கிறானோ அவன் காஃபிர் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர என்று சொன்னார்கள். யார் வேண்டுமென்றே தொழுகை விட்டு விடுகிறானோ அவன் காஃபிருக்கு ஒப்பானவன் என்று பெருமானார் சொன்னார். அந்த அளவுக்கு கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் என்ன கேட்டானா, இந்த தொழாதவனை குறித்து சொல்லியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இந்த தொழுகை நம்மிடத்தில் இருக்குதா? ரமலானுக்கு பிறகு இந்த 5 நேரம் தொழுகை இருக்கான்னு யோசிப்பார். இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தா வரைக்கும் இருக்கணும். இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், வக்ஃபு போர்டை பற்றி பேசுகிறோம், முத்தலாக்கை பற்றி பேசுகிறோம், இந்த நாட்டிலே நடைபெறுகிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடூரங்களை பற்றி வாய்களையே பேசுகிறோம். அவன் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான், பண்ணத்தான் செய்வான். டெல்லியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 13 மாடி கட்டடத்தை, ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டடத்தை திறந்து வைத்த மோகன் பகவத் சொன்னார், நமக்கு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்ப்புகளே இல்லாமல் இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் இருந்தது எதிர்ப்புகள் ஆர்எஸ்எஸ் மீது, ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிற சமயத்திலேயே நாம் சுறுசுறுப்பாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இல்லை, ஆனால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவன் சொல்கிறான் தன்னுடைய தொண்டர்களை பார்த்து, மோகன் பகவத் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மாற்றங்கள் நிகழ்வதற்கு இனி நீண்ட காலம் தேவைப்படாது. மாற்றங்கள் நிகழ்வதற்கு நீண்ட காலங்கள் தேவைப்படாது. இனியும் சில நாட்களில் அல்லது சில வருடங்களில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய 13 மாடி கட்டட திறப்பு விழாவிலே டெல்லியிலே மோகன் பகவத் அவர்கள் சொன்னது பார்க்க முடிகிறார். அவன் விழிப்புணர்வாக இருக்கிறான், அடிமட்டத்திலிருந்து வேலை செய்கிறான், தொண்டர்களிலிருந்து மேலே வரைக்கும் வேலை செய்கிறார்கள். ஆனால் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இடிக்கிறதுக்கு யாரு? ஒன்றும் இல்லாதவனை வச்சு இடிக்க வைக்கிறான். தீர்ப்பு சொல்றது யாரு? மேல்மட்டத்தை தீர்ப்பு சொல்றான். அப்ப அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இந்த மார்க்கத்துக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக சதி வேலைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வருகிறான். வெறும் முஸ்லீம் சம்மந்தம், முஸ்லீமை எதிர்ப்பு சம்மந்தமாகத்தான் எல்லா சட்டம், முத்தலாக்கு சட்டம், பாபர் மசூதி இடித்து அந்த இடத்துல கோயில் கட்டுற அரசாங்கம் சொல்லி அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம் கேட்டானா, விழிப்புணர்வாக பேசுகிறோம், அது இதுன்னு பண்ணுறோம். ஓகே, நம்மகிட்ட ஈமான் இருக்கா? தொழுகை இருக்கா? அல்லாஹ்வோட உதவி வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? வெறும் வாய்களையே கத்தினா போதுமா? உங்களோட தொழுகை இருக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா பட்டியல் போட்டு, அந்த துன்பங்கள் உங்களுக்கு போக வேண்டுமா, அந்த துயரங்கள் உங்களுக்கு போக வேண்டுமா, அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு போக வேண்டுமா, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேடுங்க. எப்படி? தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்கள் என்று சொல்கிறாங்க. தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்கள் என்று சொல்கிறார். அப்ப தொழுகை என்பது நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும், இறைவனோடு தொடர்பு நம்மிடத்தில் இருக்கும், ஈமான் வலுப்பெறும். தொழுகை இருந்துச்சுன்னா. ஒரு புத்தகத்தை எழுதினா அப்படி இறை என்கிற IAS அதிகாரி அவர் எழுதுகிற பொழுது அதில் புத்தகத்தை அவர் ஒருத்தர் அந்த ஒரு விஷயத்தை எழுதுகிற ரசூலுல்லாஹ் பற்றி எழுதுகிறாரு. முஹம்மது நபியும் அவருடைய கூட்டமும் பத்ர் போர்க்களத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மக்கள் உயிருக்காக வேண்டி அவர்கள் அஞ்சவில்லை. அவர்கள் சொர்க்கத்தை இலக்காக கொண்ட மக்கள். அது மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்திலே முகமது அவர்கள் ஈமானிய உணர்வை ஊட்டினார்கள். இதன் மூலமாகத்தான் சிறு படை பெரும் படை வெற்றி கொண்டது என்று சொல்லி யார் எழுதுகிறார்? தலைமைச் செயலகத்தில் முன்னால் இருந்த அதிகாரி இறை என்பவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். அவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான்.
அதே போன்று பல கருப்பையா, இன இழிவு நீங்குவதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் இணையுங்கள். இந்த மார்க்கம் அவ்வளவு தூய்மையான மார்க்கம். 5 வேளை கடமை என்பது ஒரு மனிதனை சுத்தப்படுத்துகிறது. புக்கள் இருக்கிறார் மாபெரும் பெரிய அரசியல்வாதி பல கருப்பையா அவர்கள் முஸ்லீம்கள் சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கில் தொழுகை சம்பந்தமாகவும் எழுதியிருக்கிறார். முஸ்லீம்களை தூய்மைப்படுத்துகிறது இந்த தொழுகை என்று. இப்படி மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த தொழுகையுடைய மகத்துவத்தை புரிந்திருக்கிறார்கள். தொழுகையின் மூலம் தான் ஒருவனுக்கு வெற்றி கிடைக்கும், தொழுகையின் மூலம் தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று அவர்கள் புரிந்த அளவுக்கு கூட நாம் இன்னும் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம இடத்துல தொழுகை வேண்டாமா? எத்தனை நாள் தான் தொழாமல் இருப்போம்? அங்கே தாக்குறான், இங்கே தாக்குறான், எங்கேயும் தாக்குவான். நாம் திருந்தாத வரை அல்லாஹ் திருத்த மாட்டான். நம்ம திருத்தறதுக்கு வேண்டிய சின்ன வேதனை அல்லாஹ் தலை கொடுப்பான். வல நுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர் என்று சொல்றான் அல்லாஹ். பெரிய வேதனை வருவதற்கு முன்பாக, பெரிய சோதனை வருவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களை சிறு சோதனை மூலமாக சோதிப்பான். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறிய சிறிய சோதனையை கொடுப்பான். அப்போ அந்த சோதனை மீள வேண்டும் என்று சொன்னால், அந்த பெரிய சோதனை மீள வேண்டும் என்று சொன்னால் நம்மளத்தை என்ன இருக்கணும்? தொழுகி இருக்கணும் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாங்க, மறுமை நாளில் மனிதா, இஸ்லாமியனே, முதலாக உன்னிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி என்ன தெரியுமா? அஸ்ஸலா, தொழுகை உன்னிடத்தில் இருக்கிறதா என்கிற கேள்விதான். அதில் யார் வெற்றி பெற்றாரோ அவருடைய எல்லா கேள்விகளும் அல்லாஹ் தஆலா லேசாக்கி விடுகிறான். அதில் யார் தோற்று போகிறானோ அவருடைய எல்லா விதமான விஷயங்களும் தோற்று போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படி முதல் விசாரணையை நம்ம கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா, முதல் கொஸ்டின்லேயே அவுட் ஆகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னானா எங்கே மறுமையுடைய வெற்றி கிடைக்கும்? சகோதரர், மறுமையுடைய வெற்றி எங்கே கிடைக்கும்? அப்போ நம்முடைய ஈமான் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தை நெருங்கணும். எப்படி நெருங்க முடியும்? தொழுகையின் மூலமாகத்தான். அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், உதவி என்ன எப்படி பெற முடியும்? தொழுகையின் மூலமாகத்தான். எனவே இந்த தொழுகை என்பது நம்மிடத்திலே மரணிக்கின்ற வரை வர வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று இன்ன பிற இபாதத்துக்கள், குர்ஆன் ஓதுவது, தான தர்மங்கள் செய்வது, பள்ளிவாசலோடு தொடர்புகளை வைத்துக் கொள்வது, இப்படி ரமலான் எடுத்த பயிற்சிகள் மௌத்தான வரைக்கும் நம்மகிட்ட வரணும். அதான் மாற்றம். இந்த மாற்றத்தை தான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் நோன்பை கடமையாக்குறான். இனியும் நாம் மாறலைன்னு சொன்னால் எப்போ மாறப்போகிறோம்? அல்லாஹ் சொன்ன மாதிரி அடி வாங்கி உத வாங்கி ஒன்றுமில்லா மாயா மாறப்போகிறோம்? எப்போ மாறப்போகிறோம்? எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் உலகத்தில் காட்டுறானா இல்லையா? அதெல்லாம் என்ன உணர்த்துகிறது? அங்கே நடக்கிற மாதிரி இங்கே வராதுங்கிற நினப்பா? இல்லை, அதெல்லாம் எச்சரிக்கை பண்ணுறான். இந்த மாதிரிலாம் நடக்குது, பார்த்துக்க, திருந்திக்க, உனக்கு வாய்ப்பு இருக்கு, ரமலானை தந்திருக்கிற, இதுக்கப்புறம் திருந்தலைன்னு சொன்னானா அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை வரத்தான் செய்யும். அது யாரும் தடுக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, ரமலானில் எடுத்த பயிற்சி என்பது ரமலானுக்கு பிறகு நம்மிடத்தில் இருக்கிறது. அடுத்தது என்ன? நிறைய பேர் இருக்கிறாங்க ரமலானில் எடுத்த பயிற்சிகள், நோற்ற நோன்புகள், தொழுத தொழுகைகள், செய்த தான தர்மங்கள், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். இதுதான் முக்கியமான செய்தி. ஜும்மாவுடைய முக்கியமான செய்தி இதுவும் ஒன்று. என்னது? நீங்கள் 1 மாதம் வச்ச நோன்பு, தொழுகை, இத்திகாஃபு, தான தர்மம், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க வேண்டும் என்று துஆ செய்யணும். பயப்படணும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? தொழுதாச்சில்ல, அவ்வளோதான், கன்ஃபார்ம், மேலே எழுதியும் அல்லாஹ். நோன்பு வச்சாச்சில்ல, கன்ஃபார்ம், தான தர்மம் பண்ணியாச்சில்ல, ஜகாத் கொடுத்தாச்சில்ல, ரமலான் மாதம் உம்ரா செஞ்சாச்சில்ல, எல்லாம் எழுதிடுவான். அப்படி அல்ல. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள். வல்லதீன யூதூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜிலா, அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள். வ குலூபுஹும் வஜிலா இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் திரும்புவதை நினைத்து அந்த மக்கள் பயத்தால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று சொல்கிறான் அல்லாஹ். எப்படிங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் திரும்புகிற பொழுது, அல்லாஹ்விடத்தில் திரும்புகிறோமோ என்கிற அந்த பயம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் வருகிறது என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அஹல்லதி யஸ்னூன வ யஸ்ரிகு, அல்லாஹ்வை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால்
அவர்கள் என்ன விபச்சாரம் செய்து விட்டார்களா? அவர்கள் என்ன விபச்சாரம் பண்ண பயப்படணும் கேட்கிறாங்க ஆயிஷா நாய். அவங்க என்ன விபச்சாரம் செய்து விட்டார்களா? வயஸ்ரமூனல் ஹம்ர, அவர்கள் என்ன மதுபானத்தை அறிந்து விட்டார்களா? எதற்காக வேண்டி யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை கண்டவர்கள் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலையா பின்த் அபி பக்கர், அபூபக்கருடைய பொண்ணே. இன்னொரு அறிவிப்பில் வருது, யா பின்த் சித்திக், சித்திக்குடைய மகளே, வலாகின்னக ரஜுல் யஸூம், அல்லாஹ்வை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் பயப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? யஸூம், அவர்கள் நோன்பு நோற்றிருப்பார்கள். வயசத்தகு, அவர்கள் தான தர்மங்கள் செய்திருப்பார்கள். வயசல்லி, அவர்கள் 5 வேளை தொழுதிருப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லிவிட்டு தொழுகிறார்கள். அவங்க ஏன் தெரியுமா பயப்படுறாங்க? இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்காமல் போய்விடுவானோ என்கிற பயம்தான். ஆயிஷா, இந்த பயம் நமக்கு வந்திருக்கா? தொழுது இருக்கிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஈத்திகாஃப் இருந்திருக்கிறோம், லாஸ்ட் 10 நாள் கண் விழித்து விடிய செஞ்சுருக்கிறோமே, இதெல்லாம் அங்கீகரிச்சுட்டானாங்கிற பயம் நமக்கு இருக்கா? இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இத்தனை அமலையும் செய்தவர்கள் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா என்கிற பயத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆயிஷா, அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான்னு சொன்னாங்க. பெருநாள் அறிவிப்பு நாளைக்கு. இன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் எல்லோரும் தேடுகிறார்கள். அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் ஹலீஃபா அவர்கள் பெருநாளுடைய அறிவிப்பு செய்து விட்டார்கள். ஆனால் செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லை. எல்லா இடத்தையும் தேடுறாங்க. ஒரு கூடாரத்தில் ஒரு அழுகுரல் கேட்கிறது. சஹாபாக்கள் திறந்து பார்க்கிற பொழுது தாடியெல்லாம் நினையக்கூடிய அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அழுகிற சமயத்திலேயே சஹாபாக்கள் கேட்டார்கள், அமீருல் மூமினீன் அவர்களே, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்திலே நீங்கள் மட்டும் ஏன் கூடாரத்திலே தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? சொர்க்கத்திற்காக சுப செய்தி சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் அருமை தோழர்களே, இந்த மாதம் முழுவதும் நான் நோன்பு வைத்திருக்கிறேன், இந்த மாதம் முழுவதும் நான் குர்ஆனை ஓதி இருக்கிறேன், இந்த மாதம் முழுவதும் நான் தான தர்மங்கள் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த அமல்கள் அல்லாஹ் தஆலா நாளை அங்கீகரிப்பானா அங்கீகரிக்க மாட்டானா என்பது எனக்கு தெரியாதே. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்னுடைய நோன்பையும் என்னுடைய தான தர்மங்களையும் நான் குர்ஆன் ஓதி சம்பாதித்த என்னுடைய நன்மைகளையும் அல்லாஹ் தூக்கி வீசி விட்டான் என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக நான் மாறிவிடுவேனே என்கிற கவலைதான் என் அருமை தோழர்களே என்னை அழச் செய்தது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இன்றைக்காவது ஒரு நாளாவது ஒரு பெருநாள் முடிந்த பிறகாவது நம்ம அழுது இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நோன்பு அதைத்தானே கட்டி தந்துச்சு. நோன்பு திறந்த உடனே என்னங்க துவா செய்யணும்? வபுத்தல்லத்தில் உருக்கு வஜபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், வஜபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். என்ன அர்த்தம்? அதில் அல்லாஹ் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இச்சைகளெல்லாம் அடக்கி ஒடுக்கி உனக்காக நான் பட்டினி கடந்து தாகித்து நான் இருந்தேன். இறைவா, இந்த நோன்பு நீ நாடினால்தான் நான் என்ன எனக்கு என்ன செய்யும்? அதுக்குண்டான கூலி கிடைக்கும். நீ நாடலைன்னா எனக்கு அந்த கூலி கிடைக்க. அப்போ இந்த துவா என்ன உணர்த்துகிறது? எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, ஜும்மா முடிச்சுட்டு போறீங்களா, போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொண்டு துவா செய்யும். செஞ்சிருக்கிறாங்க. நபிமார்கள் கூட செஞ்சிருக்கிறாங்க. இது இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இஸ்மாயிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கஅபாவை கட்டியதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், ரெண்டு பேரும் சொன்னாங்க, ரப்பனா, எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா, இந்த கஅபாவை கட்டி இருக்கிறோம் இறைவா, மக்கள் வணங்குவதற்காக, உன்னை வழிபடுவதற்காக, இந்த கஅபாவை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்காக யா அல்லாஹ் இந்த கஅபாவை கட்டியிருக்கிறோம். தகப்பல் மின்னா, இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக இறைவா என்று இரு நபிமார்களும் அந்த பணியை முடித்ததற்கு பிறகு துஆ செய்தார் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரெண்டு பேரும் யாரு? நபிமார். எதுக்காக வேண்டி கஅபாவை கட்டினாங்க? பள்ளிவாசல தலைவர் போஸ்ட் கிடைக்கணும்னா அல்ல, மக்கள் எல்லாம் இப்ராஹிம் நபி கட்டிட்டாரு, இஸ்மாயில் நபி கட்டிட்டாரு, மக்கள் எல்லாம் பெருமையாக பேசுவார்கள் என்பதற்காக வேண்டியா அந்த எண்ணம் அந்த நபிமார்களுக்கு வருமா? இஹ்லாஸான முறையில் கட்டினாங்க. அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக கட்டினாங்க.
இதை கட்டுகிற பொழுது இப்ராஹிம் நபிக்கு வயதான காலத்தில் கட்டினாங்க. அப்படி இருந்தும் கூட அவர்கள் யா அல்லாஹ் இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்தார் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த அமல்கள் நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் துஆ செய்தார். அடுத்தது என்ன, இந்த அமல்கள் பாழாக்காமல் இருக்கும். அதுதான் புத்திசாலித்தனம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வலா தகூனு கல்லதி நகலத் கஸ்லஹா மின் பஅத குவத்தின் அன்காசா, ஒரு பெண்ணை மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க. நல்லா ஒரு பொண்ணை மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க. என்ன அந்த பெண் பண்ணா, அவளுடைய நேரங்களை செலவு செய்து, அவளுடைய உழைப்புகளை செலவு செய்து, அவளுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து நூற்களை நோக்கிறாள், நூல் நோக்கிறாள். அது விற்பனை செய்வதற்கு முன்பாக அவளே கத்திரிக்கோளை எடுத்து துண்டு துண்டாக வெட்டுகிறாளே, அவளை மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க. நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னான்னா, மண் பாண்டங்களை செய்கின்ற புயவன் தன்னுடைய வேர்வைகள்லாம் சிந்தி உழைத்து மண் பாண்டங்களை செய்கிறான், பொருளாதாரத்தை இடுகிறான், விலை மதிக்க முடியாத நேரத்தை அதற்காக செலவு செய்கிறான். பாண்டங்களை அழகழகாக செய்து வைத்துவிட்டு அந்த புயவன் கம்பை எடுத்து அந்த பண்டங்களை உடைக்கிறான் என்று சொன்னால், அவனை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லும் கேட்டானா, முட்டாள்னு சொல்லும். இந்த உடைச்சிருக்கிற, கஷ்டப்பட்டு இருக்கிற, வித்து காசாக்க வேண்டிய பொருட்களை உடைக்கிற அறிவில்லையான்னு கேட்போம். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அந்த மாதிரி ரமதானின் இத்தனை நாட்கள் செய்த அமல்கள், ரமதானின் ஒத்த நோன்பு, தான தர்மங்கள், குர்ஆன் ஓதுவதன் மூலமாக ஏற்படுகிற நன்மைகள், இத்தனையும் போட்டு உடச்சி நாசம் பண்ணிடாதேங்கிற அல்லாஹ் தான். முட்டாள்தனமான வேலையை செய்திடாதீங்க. ஏனென்றால் நீங்கள் இந்த அமலை மௌத்தான வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணும். அதை அந்த அமலை வேஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம எந்த செயலும் ஈடுபட்டக்கூடாது. ரசூலுல்லாஹி அழகாக சொன்னாங்க, மல் முஃப்லிஸ், உங்களில் ஆண்டி யார் தெரியுமான்னு கேட்டப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்கள்கிட்ட யார் தீனார் இல்லையோ திருகம் இல்லையோ அவங்க தான் ரசூலுல்லாஹ் ஆண்டின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை வறுமை நாளில் வருவாங்க. எப்படி வருவாங்க? நோம்போடு வருவான், சதக்காவோடு வருவான், ஹஜ்ஜோடு வருவான், அம்ராவோடு வருவான், தான தர்மங்களோடு வருவான். அதோடு வந்தால் பரவாயில்ல, அடுத்தவனை பற்றி கேவலமாக பேசியிருப்பான், அடுத்தவனை புறம் பேசியிருப்பான், அடுத்தவனை சொத்தை அபகரித்திருப்பான். அப்படிப்பட்ட நிலையில் வருவான். வந்து அல்லாஹ்விடத்தில் அவன் மன்றாடுவான். இவனால் பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவான். பாதிக்கப்பட்டவனுக்கு நம்முடைய அமல்கள் அத்தனையும் எடுத்து கொடுக்கப்படும். இறுதியில் ஒன்றுமில்லாதவனாக மாறிவிடுவான். அதன் பிறகு அந்த மனிதன் நரகத்தை தலைகுப்புற தூக்கி வீசப்படுவான். இவன் தான் ஆண்டி என்று பெருமானார் சொன்னான். அப்போ நம்முடைய நோன்புகள் போகக்கூடாதுன்னு சொன்னான். நாம் கொடுத்த தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவனை பற்றி புறம் பேசாதீங்க, அடுத்தவனை கேவலமாக நினைக்காதீங்க, அடுத்தவனை ஒடுக்காதீங்க, அடுத்தவனை பொருளை அபகரிக்காதீங்க, அடுத்தவனை ஏமாத்தாதீங்க. அப்படி இருந்தோன்னு சொன்னானா எந்த அமல் செய்தோமோ அந்த அமலின் மூலமாக சொருக்கிப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிவுக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் அமால் பில் ഖവാத்திம், உங்களுடைய அமல்கள் அத்தனையுமே இறுதி முடிவை வைத்துத்தான் கணக்கிலே கொல்லப்படுகிறது சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரமலான் மாதத்தில் வச்சது கணக்கு இல்லை. மௌத்தாகும் போது நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கன்னு நல்லா பார்ப்போம். நோம்பு ஒரு மாதம் வச்சுட்டு வைக்காமல் மௌத்தா போயிட்டு ரமலான் மாதம் தொழுதுட்டு ரமலானுக்கு பிறகு தொழுகாமல் மௌத்தா போகணும்னு சொன்னானா, தொழுகாமல் போன விஷயத்தை தான் நல்லா எடுப்பாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் அமால் பில் ഖവാத்திம், நீங்கள் எந்த அமல் செய்தாலும் அந்த அமலுடைய இறுதி முடிவை வைத்துத்தான் உங்களுடைய நிலை இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். எனவே நம்முடைய இறுதி நிலையும் இபாதத்தாக இருக்க வேண்டும். அதற்குண்டான பயிற்சி தான் இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. எனவே ரமலானுக்கு பிறகு இந்த முதலாவது ஜும்மாவில் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், செய்த அமல்கள் நம்முடைய மரணிக்கின்ற வரை இந்த அமலை தொடர்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுல்லாஹி தொழுகில தொழுத பிறகு ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொன்னாங்க, அல்லாஹும்ம ஐன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னில் இபாதத்திக. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ஐன்னி அலா ذிக்ரிக, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். எதுக்கு உதவி செய்யணும்? அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கு, உன்னை இபாதத் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு தேவை. இப்போ அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் தஆலா மரணிக்கின்ற வரை உங்களை இபாதத்தியாளியாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். இந்த நஹ்தி என்ன சொல்கிறானா,
நீங்கள் ஜாகது யார் என் பாதையிலே முயற்சி செய்து வருகிறார்களோ நெகுதி என்னகும் சுபலானா அல்லாஹ் அதுக்குண்டான வழிகளை ஏற்படுத்துவான். எனவே அன்புக்குரியவர்களே, ரமலானில் பெற்ற படிப்பினைகளை மரணிக்கின்ற வரை தொடர்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, மத்தியிலே ஆளுகிற ஒன்றிய அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருப்பது நாம் அறிந்த விஷயங்களே. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிற வக்ஃபு சொத்து சம்பந்தமாக உண்டான சட்டம், வக்ஃபு மசோதா சட்ட திருத்தத்தை அதிகாலை 2 மணி அளவிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு ஆண்டு காலமாகவே இதற்குண்டான முயற்சிகளில் மத்திய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டி தவறான பிரச்சாரங்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து பரவி கொண்டிருக்கிறது. பரப்பிடுச்சு எல்லாத்துக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னான்னா, அவர்கள் வாட்ஸ்அப்பில் எந்த தகவலை பரிமாறுறாங்கன்னு சொன்னான்னா, பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பை அளக்கிறாங்க. 8 எத்தனையோ சதுரடியில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த இஸ்லாமிய வக்ஃபு போர்டு இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானை விட அதிகமாக நிலப்பரப்பு வக்ஃபு போர்டுக்கு இருக்கிறது என்கிற ஒரு தவறான பிரச்சாரம். அப்படி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவில் ஒரு பாகிஸ்தான் இருக்குது, பெரிய பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிற பிரச்சாரம். ரெண்டாவது, நம்ம ஆளுகளை நம்பக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறாங்க கேட்டானா, ரயில்வே போர்டுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு முப்படைகளுக்கு இடம் இருக்கிறதோ அதை விட அல்லது அதற்கு நிகராக வக்ஃபு சொத்துக்கள் முஸ்லீம் இடத்தில் இருக்கிறது என்கிற ஒரு தவறான ஒரு பரப்புரையை மத்திய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் பரப்பி விடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. என்ன நிலவரம் கேட்டானா, முஸ்லீமுடைய வக்ஃபு சொத்துக்களை விட இந்துக்களுடைய சொத்துக்கள், கோயில் சொத்துக்கள் தான் பறந்து விரிந்து காணப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் மறைத்து விட்டு அதையெல்லாம் எடுக்காமல் முஸ்லீமுடைய சொத்துக்கு கை வைக்கிறான். இப்போ எந்த அளவுக்கு நிலைமை கேட்டானா, நம்முடைய முன்னோர்கள் இறைவனுக்காக வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை நமக்காக, இறைவனுக்காக என்று சொன்னால் மதரசா கட்டுறதுக்கு, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு, இஸ்லாமியர்கள் பயனடைவதற்காக விட்டு சென்ற அந்த சொத்துக்களை, முஸ்லீம்கள் ஆள வேண்டிய சொத்துக்களை இவன் 44 தீர்மானங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறான்னு கேட்டானா, இனி வக்ஃபு சொத்துக்களை யார் கையாள்வார் என்று சொன்னால் இந்துக்களும் கையாள்வார்கள். அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் கையாள்வார்னா யார் அவன் கொண்டு வந்து வைப்பான் அப்படின்னா, அவனுக்கு தகுந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து வைப்பான். இன்றைக்கி வச்சுருக்கானா இல்லையா பிஜேபியில்? பாபர் மசூத் தீர்ப்பு சொன்ன நபர்களில் ஒருத்தர் யார்? ஒரு முஸ்லீம். அவனுக்கு கவர்னர் போஸ்ட். வக்ஃபு சொத்தை முஸ்லீமுக்கு எதிரான ஒரு வக்ஃபு சொத்தை இவன் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறான்னு ஒரு முஸ்லீம் பேசுகிறார். இன்னொருத்தர் யாரு கேட்டானா, இல்லை இவன் கொண்டு வந்த தீர்மானம் சரின்னு யார் பேசுகிறாங்க, முஸ்லீம் பெயர் தாங்கி பேசிட்டு இருக்கான். அப்போது முஸ்லீம் பெயர் தாங்கிகளே இன்றைக்கு இது பாசிச சக்திகளுக்கு துணை போகின்ற ஒரு நிலைமை பார்த்து விடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த வக்ஃபு சொத்தை யார் நிர்வகிக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த தீர்மானம் கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வக்ஃபு சொத்தை விற்கவும் முடியாது, வாங்க முடியாது. ஆனால் இப்பொழுது விற்கவும் முடியும், வாங்க முடியும். எங்கே போனோன்னு சொன்னானா, நீங்கள் நேராக கலெக்டர்கிட்ட போனானா இந்த சொத்தை என்ன செஞ்சலாம், விற்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். இப்படி முஸ்லீமுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக, முஸ்லீமுடைய நிலங்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி இந்த தீர்மானத்தை, இந்த சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலே இதை கொண்டு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. எனவே இது போன்ற திட்டங்களை, சட்டங்களை கொண்டு வருகிற பொழுது நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போராட்டங்கள் மூலமாகவும் இன்னொரு விஷயங்கள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா நம்ம எதையுமே கண்டுக்காமல் இருந்தாலும் சொன்னா, ஓ முஸ்லீமெல்லாம் அங்கீகரிச்சிட்டான், ஓகே என்ன செஞ்சிருவான், அடுத்தடுத்த சட்டம் வேக வேகமாக கொண்டு வருவான். இப்போ எதிர்ப்புகள் இருக்கிறனால தான் ஒவ்வொன்றா கொண்டு வர்றான். இப்போ எதிர்ப்புகளும் இல்லைன்னு சொன்னாலா அவ்வளோதான். அதனால் நம்முடைய எதிர்ப்புகளை, கண்டங்களை நாம் தெரிவிக்க வேண்டும். அதற்குண்டான ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நாம் தொடர வேண்டும். எனவே
இது போன்ற விஷயங்களை நாம் பங்கெடுத்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் சகோதரர்களே. இந்த நேரத்திலே ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸின் சார்பாக இந்த வக்ஃபு மசோதா சட்ட திருத்தத்துக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை கடுமையாக தெரிவிக்கிறது. எனவே இது போன்ற சட்டங்கள் வருகிற பொழுது மூமின்களாக நாம் உறுதியோடும் ஒற்றுமையோடும் அதே போன்று தொழுகையோடும் நாம் இறை நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வரும். அவன் நமக்கு உதவி செய்ய நாடினான் என்று சொன்னால் இந்த உலகத்தை நம்மை எதிர்ப்பதற்கு எவனாலும் சக்தி பெற முடியாது என்பதுதான் உண்மை. அது வரலாறு கண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஈமானோடு இஸ்லாத்தோடு ஒற்றுமையோடு வாழுகிற பக்குவத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி இந்த சிறிய உரை முடிக்கிறேன். அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி.